வண்டி வாகன போக்குவரத்து என்று சொல்லக்கூடிய அமைப்பில் மட்டும் சற்று கவனத்தோடு செயல்படணும். இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்கணும். தேவையில்லாத கடன் பிரச்சனைகள் அனைத்தையும் நாம் வெளிக்கொண்டு வர வேண்டிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும். கடன் பிரச்சனை தீர்ப்பார், நோய் பிரச்சனை தீர்ப்பார், தேவையில்லாத பழக்கங்கள் அதாவது இல்லீகல் உறவுகள் ஏதேனும் இருந்தால் அதெல்லாம் விடுபட்டு வழிவரக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தருவார். மொத்தத்தில் ஆன்மாவையும் சரி நம்மளையும் சுத்தம் பண்ணக்கூடிய காலம் யாருன்னா இந்த கேது பகவான் கொடுக்க போகிறார். இந்த கிளியரன்ஸ் டே அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். இவர் இருக்கக்கூடிய நாட்கள் அனைத்தும் நம்மளுக்கு கிளியரன்ஸ் சுத்தப்படுத்தக்கூடிய நாட்களாகும், அறம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுத்தக்கூடிய நாட்களாகும். ஒரு மனுஷனுக்கு தலைவராகவோ போஸ்டிங் வராதோ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஆகணும் நான் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சிம்மராசிக்கு இனிமேல் வருகின்ற காலங்கள் தோல்வி இல்லாத காலமாகவும் இருக்க போகுது. தவறான விஷயத்தை மட்டும் இந்த நேரத்தில் எடுக்காதீங்க. தவறான பாதைகளை மட்டும் செல்லாதீங்க. இந்த நேரத்தில் நேர்மை என்று சொல்லக்கூடிய பாதைக்கு மட்டும் செல்லுங்க. உங்கள் வழித்துணை என்று சொல்லக்கூடிய அமைப்பை அவர் பெறுவார். நம்மளுக்கு முன்ன வழி அவர் போட்டுன்னு போவார். ஏன்னா இந்த நேரத்தில் தவறான விஷயங்கள் அனைத்தும் நம்மக்கிட்ட முன்னெடுக்கும். ஒரு பாதை வருதுன்னா அதில் கல்லும் இருக்கும், முள்ளும் இருக்கும், நல்ல பாதைகளும் கிடைக்கும். ஏன்னா ஒரே சேர்ந்த கலவை தான் எல்லாமே. இப்போ புதிய பாதையை நம்ம அமைக்கின்ற பாதமாக இந்த காலம் இருக்கும் ஐயா. எல்லாரும் நம்மக்கிட்ட வந்து சேரணும் அப்படின்ற ஒரு கொள்கை கொடுக்க போகிறாங்க. உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலக போகுது. தாயார் உடல்நலத்தில் நம்ம சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்க பெறும். தாயார் வழி சொந்தங்களோ நம்மளுக்கு கொஞ்சம் தொந்தரவு கொடுக்குற மாதிரி இருக்கும் சாமி. மற்றபடிலாம் இல்லை. தாயாரில் உடல்நலத்தில் நம்ம சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம். இந்த ஜீவன கர்மா என்று சொல்கிறோம் இல்லை, அந்த கர்மாலாம் நம்ம செய்யக்கூடிய பாக்கியம் பெறுவோம். இந்த நேரத்தில் மனிதன் தேடக்கூடிய இடத்துல என்ன பண்ணணும்? நம்ம எல்லாம் பிறந்தவர் அனைவரும் சென்று தான் தீரணும். பஸ்ஸு வந்தால் ஏறி தான் ஆகணும். நான் ஏற மாட்டேன்னா பஸ்ஸு நம்ம மேலே ஏறிடும். அந்த மாதிரி கொள்கை படைத்தவர்கள். ஏன்னா கேது பகவான் ஒன்றும் கம்மியாலாம் ஆனங்களே. விக்னேஸ்வராய நமக வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவு என்னென்னா, ராகு கேது பயிற்சி 18/5/2025 அன்று நடைபெறக்கூடிய ராகு கேது பயிற்சி. இந்த நிழல் கிரகங்கள் என்று சொல்கிறோம் இல்லை, அதாவது மீதி கிரகங்கள் இருக்கிற நவ கிரகங்களில் இவங்க 2 பேரும் நிழல் கிரகங்களாக வாடுகின்றனர். காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடத்தில் இருந்து இறங்கி கும்பத்தில், இதுவரைக்கும் மீனத்தில் இருந்தார், கும்பத்தில் ராகு பகவான் வருவதும், கேது பகவான் இதுவரைக்கும் கண்ணில் இருந்தார், அவர் சிம்மத்துக்கு இடம் பெயரக்கூடிய காலம்தான் இந்த ராகு கேது பயிற்சி. ராகு பகவான் போகத்தை அதிகமாக கொடுப்பான். உன்னுடைய வாழ்க்கை தரத்தில் உயர்ந்து காணக்கூடிய எல்லைக்கு எவ்வளோ தூரம் உச்சாணி கும்புக்கு போகணுமோ அவ்வளோ தூரத்துக்கும் எடுத்து செல்லக்கூடிய அமைப்பை பெற்றுத் தருவது ராகு பகவான். இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பலாபலன் அளிக்க போது விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எனது அன்புள்ளம் கொண்ட சிம்ம ராசி நேயர்களே, இந்த ராகு கேது பயிற்சி 18/5/2025 நடைபெறப்போகுது. இந்த ராகு கேது பயிற்சி நம்மளுக்கு ஏற்கனவே என்னங்க தாக்கத்தை எதனா கொடுத்ததுங்களா? இதுவரைக்கும் வாழ வைத்ததே அதுதான். மற்ற கிரகங்கள் கொடுக்கின்ற வலுவை விட இது அதிகப்படுத்தியான தன்மையை கொடுப்பது எதிரான ராகு பகவானும் கேது பகவானும். நிலைமை மாறாமல் ஒரு 1.5 ஆண்டு காலம் தன்னிலைத்து விடுத்தக்கூடிய தன்மையை யாரா கொடுப்பார்னா ராகு பகவான் கொடுப்பார். ஒரு மனிதனுடைய அதாவது ஆன்மாவில் இருக்கக்கூடிய தூய்மையான எண்ணத்தை கொடுப்பது யாரான கேது பகவான். தூய்மைப்படுத்துவார் நம்மளை. அவர் நம்ம ராசிக்குள்ளே வராருங்க. கொஞ்சம் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டிய காலமாகும். இந்த வண்டி வாகன போக்குவரத்து இது வரைக்கும் கன்னிராசியில் விட்டிருந்த கேது பகவான் நம்ம ராசிக்கு, அதாவது தலைபாகம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு வரார். வண்டி வாகன போக்குவரத்து என்று சொல்லக்கூடிய அமைப்பில் மட்டும் சற்று கவனத்தோடு செயல்படணும். இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்கணும். தேவையில்லாத கடன் பிரச்சனைகள் அனைத்தையும் நாம் வெளிக்கொண்டு வர வேண்டிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும். கடன் பிரச்சனை தீர்ப்பார், நோய் பிரச்சனை தீர்ப்பார், தேவையில்லாத பழக்கங்கள் அதாவது இல்லீகல் உறவுகள் ஏதேனும் இருந்தால் அதெல்லாம் விடுபட்டு வழிவரக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தருவார். மொத்தத்தில் ஆன்மாவையும் சரி நம்மளையும் சுத்தம் பண்ணக்கூடிய காலம் யாருன்னா இந்த கேது பகவான் கொடுக்க போகிறார். இந்த கிளியரன்ஸ் டே அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். இவர் இருக்கக்கூடிய நாட்கள் அனைத்தும் நம்மளுக்கு கிளியரன்ஸ் சுத்தப்படுத்தக்கூடிய நாட்களாகும், அறம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுத்தக்கூடிய நாட்களாகும். ஒரு மனுஷனை அறம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடணும். நான் இது வரைக்கும் சாமி கும்பிடலை, இறைவனே எனக்கு தெரியாது, நாம் படைத்த இறைவனே நம்மளுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறவங்கெல்லாம் இனிமேல் அறம் சார்ந்த விஷயத்தில் யோகியாகவும் ஞானியாகவும் காண்பார்கள். முக்கியமாக மாறிடுவாங்க.
திடீர்னு பார்த்தா சாமியாராக கூட இருப்பாங்க. அந்த அளவுக்கு நாணத்தை பெறக்கூடிய பாக்கியம் பெறுவாங்க. இறைவன் தலைபாகத்தில் வந்துட்டாவே எல்லாமே நன்மை தான். விநாயக பெருமான் நம்மக்கிட்ட வந்துட்டாவே சரியாக போச்சுன்னு. வெற்றி விநாயக வழிபாடு என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும், பிள்ளையார்பட்டி சென்று வருவதும் உங்களுடைய பெரிய இந்த ராகு கேது தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய காலமாகவும் இருக்கும். சரி சாமி, கேது பகவானை பற்றி சொல்லிட்டீங்க. ராகு பகவான் என்ன கொடுப்பார்? இது வரைக்கும் மீனத்தில் இருந்தார், அவர் இடம்பெயர்ந்து இது வரைக்கும் கிளாக் வயசில் சுற்றுவாங்க மற்ற கிரகங்கள், இவர் ஆன்டி வயசில் சுற்றுவாங்க. மீனத்தில் இருந்து வந்த ராகு பகவான் இடம்பெயர்ந்து கும்பத்துக்கு இடம்பெயர்கிறார். இதில் என்னென்ன கொடுப்பார்னா, அவர் சொந்த நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய சதய நட்சத்திரத்தில் ஆட்சி பெறப்போகிறார். வெளியூர் வெளிநாடு என்று சொல்லக்கூடிய தொடர்புகள்லாம் நம்மளுக்கு கிடைக்க போதையா. இது வரைக்கும் கம்யூனிகேஷன் சரியான முறையில் இல்லை, எனக்கு சரியான வருமானம் இல்லை, வெற்றி வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தால் அவையெல்லாம் தொடர்ச்சியாக காணப்படும். ஏன்னா சொந்த நட்சத்திரத்தில் இருந்தாலே அது ஒரு தனித்தன்மை என்பது வேறல்லவா. ஒரு 1.5 ஆண்டுகள் கழியிட்ட சுவாமி, 1.5 ஆண்டுகளுக்கு முன்ன ஒரு 6 மாதத்துக்கு முன்ன, அதாவது ஓராண்டு முடிஞ்ச பிறகு கேது பகவான் கொடுக்கின்ற பலாபலன் வேற லெவல். ஒரு கௌரவ பதவி என்று சொல்லக்கூடிய பதவியெல்லாம் கொடுக்க போறார். ஒரு மனுஷனுக்கு தலைவராகவோ போஸ்டிங் வராதோ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஆகணும் நான் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சிம்ம ராசிக்கு இனிமேல் வருகின்ற காலங்கள் தோல்வி இல்லாத காலமாகவும் இருக்க போகுது. தவறான விஷயத்தை மட்டும் இந்த நேரத்தில் எடுக்காதீங்க, தவறான பாதைகள் மட்டும் செல்லாதீங்க. இந்த நேரத்தில் நேர்மை என்று சொல்லக்கூடிய பாதைக்கு மட்டும் செல்லுங்க. உங்கள் வழித்துணை என்று சொல்லக்கூடிய அமைப்பை அவர் பெறுவார். நம்மளுக்கு முன்ன வழி அவர் போட்டுன்னு போவார். ஏன்னா இந்த நேரத்தில் தவறான விஷயங்கள் அனைத்தும் நம்மக்கிட்ட முன்னெடுக்கும். ஒரு பாதை வருதுன்னா அதில் கல்லும் இருக்கும் முள்ளும் இருக்கும், நல்ல பாதைகளும் கிடைக்கும். ஏன்னா ஒரே சேர்ந்த கலவை தான் எல்லாமே. இப்போ புதிய பாதையை நம்ம அமைக்கின்ற பாதமாக இந்த காலம் இருக்கும் ஐயா. மற்ற கிரகங்கள் இருக்குது, அது அப்பாற்பட்ட விஷயம். அஷ்டமத்து சனி என்று சொல்லக்கூடிய பாக்கியம் அதெல்லாம் உங்களை எதுவும் செய்யாது. முக்கியமாக ஏன்னா குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு வருவதால் எதையும் தாங்கக்கூடிய தன்மை, எதையும் போராடக்கூடிய வலிமை, எல்லாத்தையும் எதிர்த்து போராடக்கூடிய தன்மையை பெறக்கூடிய காலம் இதோ வந்து கொண்டே இருக்குது. எதனா ஒரு கிரகம் உங்களை காப்பாற்றி தான் இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் சிம்மராசியை எதனா ஒரு கிரகம் காப்பாற்றி கொண்டு தான் இருக்குது. வாழ்க்கை துணையும் வழித்துணையாகும் நம்ம துணைவரையாரும் இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள், கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை எல்லாம் இனிமேல் அந்த ராகு பகவானால் அதிகப்படியான வருமானத்தை கொடுத்து பெரிய லெவலில் உங்களை பெரிய ஒரு இடத்துக்கு உட்கார வைக்கின்ற அமைப்பு பிறகு இடப்பெயர்ச்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். மாற்றங்கள் கொடுக்க போகிற நம்ம தானா இது வேலை இது வரைக்கும் நாம் செய்யாமல் இருந்தால் இனிமேல் வேலை செய்ய வைப்பார். அதிகமான கடின உழைப்பை கொடுப்பார். ஒரு அலைச்சல் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் சாமி, நான் இல்லைன்னே சொல்லலை. கடின உழைப்பையும் கொடுக்கின்ற காலமாக இந்த ராகு கேது பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு மேன்மை தரும். ஏன்னா கால சர்ப தோஷத்தில் தான் எல்லாமே இப்போ அகப்பட போகுது. இதுக்கு முன்னே அது மாதிரி அகப்படலை. இப்போது சிம்மத்தில் அமர்ந்திருக்கும் ராகுவாலையும் சிம்மத்தில் அமரக்கூடிய கேதுவாலையும் ராகு பகவான் கும்பத்தில் அமரக்கூடிய ராகுவாலையும் அனைத்து கிரகம் என்று சொல்லக்கூடிய பிரம்மாண்ட கிரகங்கள் 2 கிரகங்கள் அதுக்குள்ளே அடக்கப்படும். இதுக்குள்ளே அடைபடும் பொழுதெல்லாம் இந்த கால சர்ப தோஷத்துக்குள்ளே அடைப்படக்கூடிய காலமாகவும் திருப்பி வருது. நம்மளுக்கு காலத்தை வெல்லக்கூடிய காலமாக இந்த சிம்மத்துக்கு இப்போ ஒரு காலத்தை கொடுக்குறாரு. எல்லாரும் நம்மக்கிட்ட வந்து சேரணும் அப்படின்ற ஒரு கொள்கை கொடுக்க போகிறாங்க. உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலக போகுது. தாயார் உடல்நலத்தில் நம்ம சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும். தாயார் வழி சொந்தங்களோ நம்மளுக்கு கொஞ்சம் தொந்தரவு கொடுக்குற மாதிரி இருக்கும் சாமி. மற்றபடிலாம் இல்லை. தாயாரில் உடல்நலத்தில் நம்ம சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம். இந்த ஜீவன கர்மா என்று சொல்கிறோம் இல்லை, அந்த கர்மாலாம் நாம் செய்யக்கூடிய பாக்கியம் பெறுவோம். இந்த நேரத்தில் மனிதன் தேடக்கூடிய இடத்துல என்ன பண்ணணும்? நம்ம எல்லாம் பிறந்தவர் அனைவரும் சென்று தான் தீரணும். பஸ்ஸு வந்தால் ஏறி தான் ஆகணும். நான் ஏற மாட்டேன்னா பஸ்ஸு நம்ம மேலே ஏறிடும். அந்த மாதிரி கொள்கை படைத்தவர்கள். ஏன்னா கேது பகவான் ஒன்றும் கம்மியாலாம் ஆணுங்களே, அவங்களும் ஜீவ கர்மாவை கொடுக்கறதுல ஃபாஸ்ட் கர்மா இவங்களாம். ராகு பகவான் ஒன்றும் கம்மியானலாம் கொடுக்க மாட்டார். சனியை போலராக ராகுன்னு சொல்லியிருக்கான். சனி பகவான் என்ன கொடுப்பாரோ அதே பகவானுடைய தன்மையை தான் கொடுப்பார் இந்த ராகு பகவான். என்னென்னா இவரது வித்தியாசமாக இருக்கும். கொள்கையெல்லாம் மாறும். வேற்றம் என்று சொல்லக்கூடிய வேற்று ஆட்கள், வெளியாட்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த நேரத்தில் கிடைக்கின்ற பாக்கியம் பெற போகிறோம். இழந்ததையெல்லாம் மீட்டெடுப்போம். இந்த நேரத்தில் ரொம்ப செல்வத்தை நாம் இழந்துட்டு இருந்தால், ரொம்ப நாட்களாக நம்ம கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனைனா அந்த கடன் பிரச்சனையெல்லாம் தீர்க்கிறதுக்கான அமைப்புகளாக என்னென்ன வழிகள் இருக்குது இவையெல்லாம் தேடி கண்டுபிடிப்போம்.
உற்றார் உறவினர்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் இந்த காலத்தில். உற்றார் உறவினர்லாம் பிரச்சனைகள்லாம் தூட்டாங்கல்ல, அவங்களாம் மொத்தமே விலகக்கூடிய காலம். இந்த காலம் செயல்படுத்தக்கூடிய காலமாகவும் இருக்கும். என்னென்னா கடின உழைப்பு இந்த நேரத்தில் 6 மணி நேரம் வேலை செஞ்சோன்னா இனிமேல் நாம் 12 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது சுவாமி. மக்களின் செயல்பாடுகள் அனைத்தும் உங்களை வந்து சேரும். அரசியல் தொடர்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது புதிய ஏற்பாடாகும். நீதி நேர்மையாகவும் நீங்கள் வாழக்கூடிய பேர் புகழெலாம் உங்களை தேடி வரப்போகுது. இது வரைக்கும் நாம் தேடி போனோம், இனிமேல் நம்மளை தேடி வரக்கூடிய காலம் வந்து கொண்டிருக்குது. இந்த ராகு பகவான் கொடுக்க போகிறார். அந்தளவுக்கு ஐக்கியம் தரக்கூடிய இடத்துக்கு நம்மளை உட்கார வைக்க போகிறார். இது வரைக்கும் வெளிநாடு தொடர்புகள் இல்லை, எனக்கு வெளிநாடுக்கான அமைப்புகள் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ராகுவால் நம்மளுக்கு பெரிய பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி தரும். செயல் திட்டங்களை ஏற்படுத்தி தருவார். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவார். இங்கேருந்து ஒரு பிஸ்னஸ் அங்கே போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்மளுக்கு பிஸ்னஸ் அங்கேயே நாம் செயல்படுத்துகிற மாதிரி, அதன் மூலியமாக வருமானத்தை தர மாதிரி இந்த ஒரு பாக்கியம் எல்லாம் கிடைக்கும். பிரான்ச் ஓப்பன் பண்ணுற போகிறோன்னு சொல்லுங்கள், ஒரே வார்த்தை சொல்லப்போனால். என்னென்னா நம்ம பேரில் செய்ய முடியாது, அடுத்தவங்க பேரில் நம்ம செய்கிற மாதிரி இது ஒரு பாக்கியம். அந்த வருமானத்தை மட்டும் நாம் ஈட்டெடுக்கிற மாதிரி இந்த நேரத்தில் கிடைக்கும் ஐயா.